இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மகத்துவம் தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வீட்டில் பிள்ளைங்க திங்காது, முருங்கைக்கீரை சாப்பிட்டா சேராது, இப்படியெல்லாம் ஒரு டைலாக் பேசிட்டு கீரையே சில பேர் சேர்த்துக்காமல் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்குங்க. அதுவும் முருங்கைக்கீரையில் எந்த ஒரு மருந்தும் அடிக்காமல் இயற்கையாக உள்ள கீரை ரொம்ப 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 நல்லதுங்க. அதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. ஒரு நாளைக்கு முளைக்கீரை, ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை, ஒரு நாளைக்கு இந்த பருப்பு கீரை நிறையா இருக்குது. சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, எத்தனை கீரையும் வகை வகையாக இருக்குது. வந்து அவுத்திக்கீரை, அதெல்லாம் ஒரு ஒரு வாரத்தில் 3 நாளைக்காவது நம்ம கீரை சாப்பிட்ணுங்க. அது சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கணும்னா சாப்பிட்லாம், கீரையெல்லாம் சாப்பிட்லாம். நிறைய பேர் கீரையை தவிர்த்துடுறாங்க. கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. பசங்கள்கிட்ட நல்லதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுக்குறதோ, கூட்டு பண்ணி கொடுக்குறதோ, சாம்பார் பண்ணி கொடுக்குறதோ, எது பிடிக்குமோ அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதை மாதிரி கீரையை பயன்படுத்துங்க. டாக்டர்கிட்ட போகிறத நம்ம தவிர்க்கலாம். எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும், நோய் நொடி அண்டாது. ஆரோக்கியமான உணவு முதல் கீரை. கீரை வகை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய சத்துக்கள் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு கீரை உபயோகப்படுத்துங்க.